மேடம் இன்னைக்கு கூட்டம் கூட்டமா வெளியில நிக்கிறாங்க. நிறைய பேர் நீங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததா சொல்றாங்க. இப்படி வருஷக்கு அனுப்பவா எப்படி? நோ சுந்தர், நான் ஒருத்தருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுக்கல. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போலான்ட்டு இருக்கேன். மேம் வந்திருக்க எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கதா சொல்றாங்க. நோ நோ, நான் யாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கவே இல்லை. அப்படி யாரும் என்ன பார்க்கணுங்கிற அவசியம் யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். மேடம் நான் ஒன்று சொன்னா நீங்க கோவப்படக்கூடாது. இல்ல பரவாயில்ல சுந்தர், நீங்க ஏதாவது சொன்னா நியாயம் இருக்கும், சொல்லுங்க. சாரி மேடம், அன்னைக்கு உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லி ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. அவருடைய அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது மேடம். காலையிலே ஆஃபீஸ்க்கு வந்து பண்ற அட்டூழியம் தாங்கவே முடியல மேடம். உங்களை உண்மையாவே பார்க்க வர்றவங்க கிட்ட எல்லாம் அவர் பிரச்சனை பண்றாரு. எப்படி என் பொண்டாட்டி நீ பார்க்கலாம், அவளை பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன நீ பார்க்கணும். வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை தான் மேடம். அது மட்டும் இல்ல மேடம், இன்னைக்கு ஒரு கைக்குழப்பே ஆகி போச்சு. ஒருத்தர் உண்மையாக ஒரு விவசாய சம்பந்தமா அவங்கள பார்க்க வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் எப்படி என் பொண்டாட்டி நீ பார்க்கலாம், அவளை பார்க்க மட்டும் என்ன பாருன்னு சொல்லி. இன்னொன்னு மேடம், நிறைய பணம் வாங்குறதாவும் நான் கேள்விப்பட்டேன் மேடம். நோ சுந்தர், இதெல்லாம் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கணும் அவசியமே இல்ல. நம்ம ஆபீஸ்காரமா பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க தூக்கி வெளியில வீசிருக்கலாமே, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். இனிமேல் யாராவது என்னோட சொந்தம் சொல்லி உள்ளுக்குள்ள வந்து பணம் வாங்குறதா இல்லைன்னா அராஜகம் பண்ணிருந்தா தூக்கி வெளியில வீசுங்க சுந்தர். என்கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்கவே வேண்டாம். ஓகே மேடம், நான் அவர் உங்க ஹஸ்பண்ட் பேட்டி கொடுத்ததுனால தான் மேடம் கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியாம ஆயிப்போச்சு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சுந்தர், அவங்க பணம் பறிக்கிறதுக்காக வந்த கூட்டம். நீங்கள் அப்பெல்லாம் ஒன்றுமே நினைக்க வேண்டாம். அவங்க என் சொந்தங்களும் கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்கள் ஆக்ஷன் எடுத்துருங்க. மேடம் இப்போ கூட உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லவர் வெளியில நின்று அராஜகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ப்ளீஸ் வாங்க மேடம். உங்களுக்கு இங்கே என்ன வேலை? இல்லை தெரியாம தான் கேட்கேன். உங்களுக்கு என் ஆஃபீஸில் என்ன வேலைன்னு கேட்டேன். பொண்டாட்டி வேலை பார்க்க இடத்துல புருஷன் நின்னா என்ன தப்பு? இது புது கேள்வியெல்லாம் இருக்குது. இங்க 1000 பேர் வந்து போறாங்க, இத நான் வந்து போறதா உனக்கு குத்தமா இருக்குதா? அம்மா தாயே, நான் ஒண்ணுமே பண்ணல கேட்டியா? அம்மா நீங்க ஒண்ணுமே பண்ணல, எல்லாம் சுந்தர் சொல்லிட்டாரு நீங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. பணத்தை வாங்கிட்டு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்ததுக்கு நீங்க யாரு? இதுக்கு படத்தை வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தனா? யார் இந்த சுந்தர் வந்துட்டு சொன்னானா? நான் உன்னை சொல்லுதேன் கேளு. நம்ம ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுல இவனுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன், என் விஷயத்திலே தான் தலையிடுதான். நான் உன்கிட்ட சொல்லட்டுமா? என்னை அடிச்சு விட்டான் தெரியுமா? உன் புருஷனை இவன் அடிச்சுட்டான். இவன் யார் உன் புருஷனை அடிக்கிறதுக்கு? நீ அதை ஒரு வார்த்தை கேட்டிருக்கியா? பொண்டாட்டி வேலை பக்கத்துல புருஷன் வந்து நின்னா பொண்டாட்டிக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குமே தான் நான் வந்து நின்னே தவிர, இங்க பாரு என் கால் வலிக்க நிக்க. யாருக்காக நிக்க? உனக்காக நிக்க. நீ என்ன வந்து இப்படி சந்தேகப்படலாமா? இந்த மாயமான நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாவாது. இன்னொரு வாட்டி பணத்தை வாங்கிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த வச்சன் ஏதாவது என் காதுக்கு வந்துச்சு தூக்கி உள்ள வச்சிருவேன். இன்னொரு வாட்டி இந்த காம்பவுண்டுக்குள்ள உங்களை பார்த்தேன், இதுதான் லாஸ்ட் வார்னிங். அப்போ 1000 பேர் வந்துட்டு போறாங்க, அப்ப நான் வந்தது உனக்கு குத்தமா போச்சா? 1000 பேர் வந்து போறாங்கன்னா அவங்க வேலை விஷயமா வந்திருப்பாங்க. உங்களை மாதிரி வேவு பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. பணத்தை வாங்கிட்டு கோல்மால் வேற பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உள்ள உட்காந்துக்கிட்டு இதுக்கு கேசப்பட்டு உள்ள தள்ளுனேன்னு வச்சுக்கோங்க, நீங்க வெளியிலே வர முடியாது. மறுவாதி சொல்றேன், இனி இந்த காம்பவுண்டுக்குள்ள உங்களை பார்க்க கூடாது. தொட்டு தாலி கட்டின புருஷனை ஒரு அடுத்த முன்னாடி திட்டுத, அடுத்த முன்னாடி கேவலப்படுத்துற. இதுதான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடா? இதான் நம்ம கலாச்சாரமா? இதான் ஒரு மனைவி கணவனுக்கு கொடுக்கற மரியாதையா? நீ படிச்சு என்னத்துக்கு? சுந்தர், இந்த ஆளத்துக்கு வெளியில போடுங்க. எஸ் மேடம். ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கெட்டின பொண்டாட்டிய ஆளை வச்சு அடிக்காளே, இது எந்த ஊரு நியாயம்? என்ன யாராச்சும் காப்பாத்துங்க. ரொம்ப வேஸ்ட், யாரும் வந்து காப்பாற்ற முடியாது. தூக்கி வெளியில போட்டு விடுவேன். ஐயோ, நாளுக்கு நாள் அராஜகம் அதிகமா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு முடிவு கட்டாம விடவே கூடாது. எனக்குன்னு 1 மாசம் டைம் இருக்கு. என் மகனை கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடணும். பச்சை மணி 11 ஆகுது. ஆஃபீஸ் திறந்துருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன்னு சொன்னாரு, பணத்தை வர வாங்கிட்டு போயிட்டாரு. ஒரு நியூஸ் கொண்டு வர மாட்டேக்காரு, ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேக்காரு. சே, முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம நம்பி இருக்க கூடாதோ? இல்ல இப்ப போயிடலாம். ஒருத்தங்களும் கூட வாரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தோன்னா போயிருவோம். ஓகேவா?
ஆகா, நேத்து பணத்தை கொடுத்தவன் ரெடியா நிக்கானே, இப்ப என்ன பதில் சொல்லி இவனை சமாளிச்சு அனுப்ப? கலெக்டர் ஆபீஸுக்கு போனா அவன் அடிப்பான், இவங்கிட்ட போனா இப்ப இவன் அடிப்பான். இப்ப தப்பிக்கிறதா நல்ல வழின்னு நினைக்கிறேன். ஹலோ சார், பார்க்காத மாதிரியே போயிருவோம். சார் உங்களை தான் சார் கூட்டிட்டு இருக்கேன். சார் நேற்று படத்தை வாங்கிட்டு கலெக்டரை பார்க்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட வருவேன்னு சொன்னீங்க. எங்களை பார்த்துட்டு அப்படி திரும்பி போறீங்க. ஐயா மறந்தே போயிட்டு வந்து நீங்களா? ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. உங்களை தான் தேடுனா எனக்கு ஆள அடையாளம் தெரியல. ஒரு நாளைக்கு 1000-2000 பேரை பார்க்க பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் அடையாளம் தெரியாம போயிட்டு. ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்களா? எப்படி? வாங்கியாச்சு வாங்கியாச்சு. ஆனா ஒரு சின்ன சிக்கல் பார்த்துக்கங்க. ஏன் என்னாச்சு? இன்னைக்கு பார்த்து கலெக்டருக்கு அரை டூட்டியா. ஆமா, அவங்க 11 மணிக்கே வெளியில வந்துட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு காலைல 9 மணிக்கு வாங்கி கொடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். ஒன்றும் பெருசா தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. நாளைக்கு 9 மணிக்கு வந்துருங்களேன். என்ன சார் இப்படி பண்ணுதீங்க? எங்க அவசரம் தெரியாம எங்க சுச்சுவேஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா சார்? நான் எதுக்கு சார் அவ்வளோ பணத்தை உங்கள்கிட்ட அள்ளி கொட்டுனேன்? எவ்வளோ அர்ஜென்ட்டா இருந்தா நான் அவ்வளோ பணத்தை கொடுத்துருப்பேன் சார். யோசிக்கண்டாமா சார்? முடியும்னா முடியும்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். உங்க பேச்சை நம்பி தானே சார் நான் காத்துட்டு வந்து விட்டேன். இப்போ நான் என்ன சார் பண்ண? நாளைக்கு வரைக்கும் நான் எப்படி சார் காத்திருக்க முடியும்? நாங்கள் வெளியூர் சார். சார் நான் காத்திருப்பேன் சார். உங்க பச்சை பையன் இருக்கான் சார். ஆத்தி விட்டா அடிச்சிருவான் போலுக்கே. படிச்ச டீசெண்டாலா இருக்கான், பார்த்தா வசதியான பாட்டி மாதிரி இருக்கானே, நம்மள லேசில் விட மாட்டான். இவங்க எப்படி சமாளிக்க? சார் நீங்க என் இடத்துல இருந்து யோசித்து பாருங்க சார். நான் ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுக்க, காலையில 9 to 11 மணி வரைக்கும் தான் இன்னைக்கு மேடம் இருந்திருக்காங்க. நான் என்ன சார் பண்ண முடியும்? அவ்வளவு பேரும் இன்னைக்கு பார்க்க முடியுமா சார்? நீங்க யோசித்து பாருங்க சார். நான் இப்ப பார்க்க முடியாதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேனா சார்? நாளைக்கு பாருங்கன்னு சார் சொல்லிட்டு இருக்கேன். சார் இந்த பணத்தை வாங்க முடியும் உங்களுக்கு தெரியாது? உறுதியா சொல்ல வேண்டாமா சார்? சார் நேற்று நாங்கள் எங்க படுத்து கிடந்தோம் உங்களுக்கு தெரியுமா சார்? இந்த குழந்தை வச்சு நான் பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்தேன். இந்த ஊர்ல ஒரு தங்கத்துக்கு ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. இன்னும் நாளைக்கு வந்து பாருங்கன்னு சொல்றீங்க. அப்ப இன்னைக்கு நைட் அந்த குழந்தை வச்சு எங்க சார் படுப்பேன்? சார் நான் எங்க வேணாலும் படுத்து நிக்கலாம் சார். அது குழந்தை சார். கொஞ்சம் யோசித்து பேசுங்க சார். இல்ல சார் எனக்கு ஒண்ணு என்னோட பணத்தை திருப்பி கொடுங்க, அப்படி இல்லைன்னா நான் இன்னைக்கே கலெக்டரை பார்க்கணும். இவ்வளவுதானே சார் பிரச்சனை? இன்னைக்கு நைட் நீங்க எங்க வீட்டுல தங்குங்க சார். நாளைக்கு காலையில நம்ம சேர்ந்தே 9 மணிக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிடலாம் சார். சார் நீங்க என்ன சார் பேசுறீங்க? அது எப்படி சார் நாங்க உங்க வீட்டுல இருந்து தங்க முடியும்? உங்க வீட்டுல எப்படி சார் சம்மதிப்பாங்க? சார் எங்க வீட்டுல நான் தான் சார் ராஜா. நான் என்ன சொல்றோமோ அதான் சார் எங்க வீட்டுல நடக்கும். நீங்க வாங்க சார் எங்க வீட்டுக்கு. ஸ்ரீ இன்னைக்கு அம்மா பார்க்க முடியாதுடா, சாரிடா. அம்மா சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். நம்ம இன்னைக்கு ஒரு நாள் இந்த அக்கல் வீட்டை தங்கிட்டு நாளைக்கு கண்டிப்பா மம்மியை பார்த்தலாம். ஓகேவா? என்ன குட்டி தம்பி எதுக்கு இடம் பிடிக்கான்? எங்க வீட்டுக்கு வர மாட்டானாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வேற பிரச்சனை சார். சரி சார் வாங்க உங்க வீட்டுக்கு போலாம். எங்க வீட்டுக்கு வா, மாமா உனக்கு நிறைய பண்டம் சாக்லேட்லாம் தாரேன், வா. ஸ்ரீ பெரியவங்கிட்ட அப்படி பேசக்கூடாதுடா, சாரி கேளு. ஸ்ரீ அப்படி பேசக்கூடாதுடா, இது என்ன பழக்கம்? புதுசா பண்ணிக்கிட்டு இருக்க இன்னைக்கு. பரவாயில்ல சார், விடுங்க சார் விடுங்க சார், குழந்தை தானே சார். அடப்பாவி பையில, ஒரு குழந்தை கூட என்ன மதிக்க மாட்டேங்குது. இந்த பையலுக்கு கூட நம்ம நிலைமை தெரிஞ்சிருக்கு, இவன் கூட நம்மள மதிக்க மாட்டேங்கான். சரி வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு போலாம். மதியம் சாப்பிட்டுட்டு அப்படி போலாம் சார். வாங்க சார் வாங்க சார். இன்னைக்கு இவங்கிட்ட இருந்து நல்லா கறந்துடணும். பார்த்தா வசதியான பாட்டி மாதிரி இருக்குது. இவன் நல்லா காக்கா பிடிச்சி வச்சுக்கிடணும். ஆத்தி அங்க நிக்குது கலெக்டர், என் பொண்டாட்டி மாதிரிலாம் இருக்குது. அத்தி இவ கண்ணில் பட்டம் க்ளோஸ். இந்த பாட்டியும் கலைச்சு விட்டுருவா. இந்த பாட்டி அவன் கண்ணில் படாத அளவுக்கு கூட்டு போயிடணும். சார் சார் சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கு, கொஞ்சம் கிளைமேட்டும் சரியில்லை. வாங்க சீக்கிரம் போவோம். ஸ்ரீ ஏன்டா இன்னைக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் இன்னைக்கு நமக்கு வேற வழி இல்லடா. உங்க அம்மா பார்க்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு இவங்க வீட்டுல தங்கும்டா, காலையில உங்க அம்மா பாத்துரலாம். டேய் இன்னைக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல தங்க முடியாதா, போலீஸ் உள்ள தூக்கி வச்சு விடுவாங்கடா. டேய் அங்க இருந்தா பாதுகாப்பா இருக்காடா, பல்லெல்லாம் வருவான்டா,
திருடே வருவான், கொள்ளக்காரன் வருவான். டேய் ப்ளீஸ்டா, எனக்காக வாடா. அங்க நிக்கிறவங்க எங்க அம்மா மாதிரியே இருக்காங்க. எங்க அம்மாவும் இதே மாதிரி தானே இருப்பாங்க. அவங்கள வேணா கூட்டி பாப்போமா? அம்மா, அம்மா. டேய் என்னடா பண்ற? டேய் கொஞ்சம் அமைதியா வாடா. நாளைக்கு நிச்சயமா உங்க அம்மா பாத்துடலாம்டா, ஏங்காதடா. எனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல. அம்மா கண்டிப்பா நாளைக்கு பாத்துடலாம்டா, வருத்தப்படாத சரியா? சரிடா, நாளைக்கு கண்டிப்பா அம்மா பாத்துடலாம்டா, ஃபீல் பண்ணாத. வா, நம்ம இன்னைக்கு உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி நமக்கு எல்லாம் வாங்கி தரேன். இன்னொரு வாட்டி அவங்கள அம்மான்னு கூடணும் போல இருக்கே. அம்மா, அம்மா. டேய் நீ இப்ப வரப்போறியா இல்லையாடா? யார் என்ன கூப்பிட்டது? ஸ்ரீ, ஸ்ரீ. ஐயோ, ஸ்ரீ குரல் மாதிரியே இருந்துச்சே. ஸ்ரீ, இங்கதான் யாருமே இல்லையே. ஐயோ, எனக்கு பிரம்ம. யார் கூப்பிட்டாலும் என்ன கூப்பிட்ட மாதிரியே இருக்கு. என் ஸ்ரீ கூப்பிட்ட மாதிரியே இருக்கு. இப்ப ஸ்ரீ எங்க எப்படி இருக்கானோ தெரியலையே. என்னையே நினைச்சிட்டு இருப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் அம்மா கூட இருப்பாங்க. என் ஸ்ரீ மட்டும் பாவம். இத்தனை வயசு வரைக்கும் அம்மா இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான். இனியும் அவனை நான் மிஸ் பண்ண கூடாது. எவ்வளவு சீக்கிரமா நான் கண்டுபிடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிடணும். ஸ்ரீ, ஸ்ரீ, ஸ்ரீ. அவன் பேரை சொல்லி கூடும் போதே எனக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. சரி, வீட்டுக்கு போ, நேரம் ஆயிடுச்சு. என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸ்ரீ, ஸ்ரீன்னு கூப்பிட்டாங்களே. இந்த வாங்க, என்னை யாரோ ஸ்ரீன்னு கூப்பிட்டாங்க. டேய், இன்னைக்கு ஏன்டா நீ இவ்ளோ சேட்டை